உலக புவிசார் அரசியல் மாறி வருகையில் இந்தியா எடுத்திருக்கும் அடுத்த அதிரடி யுத்தி. கடல் பகுதிகளையும் பாதுகாக்க ஒப்பந்தம். கடல்சார் வர்த்தகம் முக்கியத்துவம் பெற்று வருகையில் இந்தியா எடுத்திருக்கும் முக்கிய முடிவு. எதிரி நாடுகளின் இராணுவ மையங்களுக்கு பதிலடி கொடுக்க எடுக்கப்பட்ட முடிவு பார்க்கலாம் இந்த வீடியோவில். தற்போது புவிசார் அரசியல், பொருளாதாரம் இரண்டும் மாறி வருகிறது. அதுவும் வேகமாக மாறி வருகிறது. இந்தியாவை ரஷ்யாவை கைவிட்டு விட்டோமே என்று தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புலம்பி வருகிறார். இந்தியாவின் போக்கே அதிரடியாக யாரையும் பகைத்து கொள்ளாமல் தனது நாட்டுக்கு என்ன வேண்டுமோ, என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டுமோ அதைத்தான் செய்து வருகிறது. இதை ட்ரம்ப் புரிந்து கொள்ளவில்லை. மிரட்டி அடிபணிய வைக்கலாம் என்று நினைத்துவிட்டார். காலனித்துவ ஆதிக்கத்தில் நாம் இல்லை என்பதை ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும். ஐரோப்பிய நாடுகளும் இதை சிறிது சிறிதாக புரிந்து கொண்டுள்ளன. இந்தியாவின் மீதான பார்வை பின்லாந்து, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு மாறி வருகிறது. சீனாவில் நடந்த பிரம்மாண்ட ஷாங்காய் உச்சிமாநாடு மற்றும் சீனாவின் இராணுவ அணிவகுப்பு இரண்டும் ட்ரம்பின் மனதை மாற்றியுள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கும் சீனாவும் இந்தியாவும் கைகோர்க்கிறது என்பது ட்ரம்பின் வயிற்றில் புலியை கரைத்துள்ளது. இதோ இந்தியாவின் அடுத்த மூவும் துவங்கிவிட்டது. இந்தியா சுற்றி சுற்றி சுழன்று பணியாற்றி வருகிறது. இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுக்கும் மலேசிய தீபகற்பத்திற்கும் இடையில் இருக்கிறது மலாக்கா ஜலசந்தி. அந்தமான் கடலையும் தென் சீன கடலையும் இணைக்கிறது இந்த ஜலசந்தி. மலேசியாவின் வரலாற்று சிறப்புமிக்க துறைநகரமான மலாக்காவின் பெயரில் அழைக்கப்படுகிறது. மலாக்கா ஜலசந்தி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு முக்கிய கடல்சார் வர்த்தக பாதையாகவும் மாறியுள்ளது. 15ஆம் நூற்றாண்டில் மலாக்கா சுல்தானகம், ஜோகூர் சுல்தானகம் காலங்களில் முக்கியத்துவம் பெற்று இருந்த மலாக்கா ஜலசந்தி பிற்காலங்களிலும் முக்கியத்துவம் பெற்றது. அப்போது கடல்சார் போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. தற்போது உலக நாடுகள் கடல்சார் போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் அளித்து வழித்தடம் அமைத்து வருகின்றன. இருக்கும் பாதைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகின்றன. அந்த வகையில் உலகளாவிய கப்பல் போக்குவரத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது மலாக்கா ஜலசந்தி. உலகின் பரபரப்பான கடல் பாதைகளில் ஒன்று. கடற்கொள்ளை, பயங்கரவாதம் மற்றும் கடத்தலை தடுப்பதற்காக இந்தோனேஷியா, மலேசியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளால் கடந்த 2004ஆம் ஆண்டு மலாக்கா ஜலசந்தி ரோந்துப்படை உருவாக்கப்பட்டது. பின்னர் இதில் தாய்லாந்து இணைந்தது. இதன் ஒருங்கிணைப்பாளராக சிங்கப்பூர் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங்கிற்கும் இடையிலான சந்திப்பின் போது மலாக்கா ஜலசந்தி ரோந்து பணியில் இணைவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் பாதுகாப்பு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை மேம்படுத்தவும், இந்தோ பசிபிக் முழுவதும் கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. மலாக்கா ஜலசந்தி இந்தோனேஷியா மற்றும் மலேசியா இடையிலான குறுகிய கடல் பாதை. இது இந்திய பெருங்கடலையும் தென் சீன கடலையும் இணைக்கிறது. மலாக்கா ஜலசந்தி உலக வர்த்தகத்திற்கான முக்கிய பாதையாகும். இதன் பாதுகாப்பை மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் பேட்ரோல் என்ற அமைப்பு கவனித்து வருகிறது. ஆனால் இந்த பாதை அந்தமான் கடலுக்கு மிக அருகில் இருப்பதால் இந்தியாவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பங்கெடுக்க விரும்புகிறது. தற்போது சிங்கப்பூரும் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்திய பிரதமர் மோடி, சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் ஓங் சந்திப்பின் போது செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி, டிஜிட்டல் சொத்து ஆய்வு போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பல முக்கிய உடன்படிக்கைகளில் கையெழுத்திட்டனர். அப்போது மலாக்கா ஜலசந்தி குறித்தும் விவாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த குறுகிய கடல் வழித்தடம் இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. வருடந்தோறும் தானியம், கச்சா எண்ணெய் உள்ளிட்ட பல பொருட்கள் சுமார் 90,000 கப்பல்களில் இந்த பாதையை கடந்து செல்கின்றன. இது உலகளாவிய வர்த்தகத்தின் சுமார் 40% ஆகும். இந்த பகுதியில் பிஸியான வான்வழி போக்குவரத்து உள்ளது. அவற்றின் கீழ் உலகை ஆன்லைனில் வைத்திருக்க உதவும் இணைய கேபிள்களின் இணைப்பும் செல்கிறது. இதுவே மலாக்கா ஜலசந்தியை உலகின் மிகவும் முக்கியமான வியூகத்தின் அடிப்படையிலும் முக்கிய வழித்தடமாக அறியப்படுகிறது. கடற்பாதை இந்தியாவுக்கு பொருளாதாரம், இணைப்பு, பிராந்திய நல்லிணக்கம் ஆகிய அனைத்திலும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்தியாவின் பெரும் அளவிலான வர்த்தகம் இந்த பாதையை கடந்து செல்கிறது. அத்துடன் அந்தமான் கடலுக்கு அருகில் இருப்பதால் எதிரிகள் இராணுவ தளங்களை அமைத்துவிட்டால் அது இந்தியாவுக்கு ஆபத்தாகிவிடும் என்ற கவலையும் காலம் காலமாக இருந்து வருகிறது. இதனால் இந்தியா தொடர்ந்து இந்த அமைப்பில் சேர்வதற்கு முயற்சித்து வந்த நிலையில் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது.
இதனால்தான் இந்தியா மலாக்கா ஜலசந்தி பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெரிய அளவில் பங்கேற்க விரும்புகிறது. மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் பேட்ரோல் மூலமாக அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இனி நடைபெற இருக்கிறது. இதில் 4 நாடுகள் இந்தோனேஷியா, மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து இணைந்து செயல்படுகின்றன. ரகசிய தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றன. சந்தேகத்திற்கிடமான செயல்பாடுகள் குறித்து உடனடி தகவல்கள் பரிமாறுகின்றன. இதன் மூலம் அபாயம் ஏற்பட்டால் உடனடியாக செயல்பட முடிகிறது. இந்த முயற்சிகள் 3 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. மலாக்கா ஸ்ட்ரெய்ட்ஸ் சி போர்ட்டல், ஐஸ் இன் த ஸ்கை, அதாவது கடல் மற்றும் வான்வழி ஒருங்கிணைந்த கண்காணிப்பு, இன்டெலிஜென்ஸ் எக்ஸ்சேஞ்ச் குரூப், அதாவது ரகசிய தகவல் பரிமாற்றம். இந்த 3ம் மலாக்கா ஜலசந்தி பாதை பாதுகாப்பிற்கு முக்கியமானவை. சிங்கப்பூர் இந்தியாவின் ஆர்வத்தை மதித்து வரவேற்றுள்ளது. தற்போது உள்ள உறுப்பினர்களுடன் ஒருங்கிணைந்து இந்தியா ஒரு அண்டை நாடு என்பதன் அடிப்படையில் பாதுகாப்பில் பங்கு கொள்வதற்கான திட்டங்கள் உருவாகின்றன. எனவே பிராந்திய சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கும் நிலையில் மலாக்கா ஜலசந்தி பாதுகாப்பில் இந்தியாவின் அதிகரிக்கும் ஈடுபாடு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நிலைத்தன்மையுடனும் பாதுகாப்புடனும் வலுப்படுத்தும் எண்ணத்தை காட்டுகிறது. வலுவான கடல்சார் உறவுகள் உருவாகி கொண்டிருக்கும் நிலையில் உலகின் மிகவும் முக்கியமான வர்த்தக பாதைகளில் ஒன்றை பாதுகாப்பதில் இந்தியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகள் கூட்டு பங்களிப்பு அளிக்க தொடங்கியுள்ளன. தெற்கு சீன கடலில் சீனா ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. எதிர்காலத்தில் எப்போது வேண்டுமானாலும் அண்டை நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என்பதுதான் இந்தியாவின் கவலையாக இருந்தது. தற்போது இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இந்தியா முழுக்க தனது சொந்த நாட்டின் திறமை மீது நம்பிக்கை வைத்திருக்கிறது. மேற்கத்திய மற்றும் அமெரிக்கா மாதிரி மற்ற நாடுகளை சுரண்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் நீண்டகாலமாக இந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருகிறது. கடற்கொள்ளை மீண்டும் எழுச்சி பெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதால் ஆளில்லா கப்பல்கள் மற்றும் AI அடிப்படையிலான கண்காணிப்பு இப்போது சேவையில் உள்ளது. ஏடன் வளைகுடாவில் ஏற்பட்ட கடற்கொள்ளையும் இந்தியாவை யோசிக்க வைத்தது. சிங்கப்பூரை பொறுத்தவரை இந்தியாவை இதில் சேர்ப்பது ஏசியன் தலைமையிலான கட்டமைப்பை பராமரிக்கும் அதே வேளையில் அமெரிக்கா அல்லது சீனா உட்பட எந்த ஒரு தனிப்பட்ட நாட்டை அதிகமாக நம்புவதில் இருந்து பாதுகாக்கப்படுகிறது. இந்தியாவும் அதே மாதிரியான சிந்தனையில் உள்ளது. அமெரிக்காவை இதுவரை நம்பியிருந்த நிலையில் தற்போது இந்தியா அதிலிருந்து வெளியேறி இந்தியா என்றால் என்ன, அதன் பலம் என்ன என்பதையும் காட்டி வருகிறது. இதையடுத்து இந்த வீடியோவில் பாகிஸ்தான் நாட்டிற்கு சீனா அழுத்தம் கொடுத்துள்ளதை பார்க்கலாம். பெல்ட் அண்ட் ரோடு முதலீடுகள் எதிர்பாராத திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. ஷாங்காய் உச்சிமாநாட்டில் இந்திய பிரதமர் மோடி பேசியிருந்தார். பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் இந்திய இறையாண்மைக்கு எதிரானது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் வழியாக செல்கிறது. இதுபோன்ற செயல்களில் நட்பு நாடுகள் ஈடுபடக்கூடாது என்று சீன அதிபர் ஜி ஜின்பிங் முன்பே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் 2-3 நாட்களில் சீனாவிடம் இருந்து பாகிஸ்தானுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுக்கப்பட்டது. பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் இருந்து சீனா பின்வாங்கி வருகிறது. முக்கிய ரயில் திட்டத்திற்கான நிதி உதவியிலிருந்து அது விலகிவிட்டது. இதனால் பாகிஸ்தான் வேறு வழிகளை தேட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆசிய அபிவிருத்தி வங்கியை அணுகியது. $2 பில்லியன் கடன் பெறுவதற்கு சீனா முயற்சித்து வருகிறது. பாகிஸ்தானின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்திற்கு சீனா அல்ல, 3ஆம் தரப்பு நிதியுதவிக்கு பாகிஸ்தான் முயற்சி செய்வது இதுவே முதல் முறை. பாகிஸ்தானின் பெல்ட் அண்ட் ரோடு திட்டத்தில் மெயின் லைன் 1 ரயில் பாதை மேம்பாட்டிற்கு ஆசிய வங்கி நிதி வழங்கலாம். இது பாகிஸ்தானின் மிகப்பெரிய கட்டமைப்பு திட்டமாகும். மொத்த செலவு $6.7 பில்லியன். தெற்கில் கராச்சியிலிருந்து வடக்கில் பெஷாவர் வரை 1726 கிலோமீட்டருக்கு இந்த பாதை அமைக்கப்படுகிறது. திட்டத்தின் தொடக்கத்தில் இதற்கு சீனா நிதி வழங்கும் என்று திட்டமிடப்பட்டது. ஆனால் இப்போது சீனா பின்வாங்கியுள்ளது. ஆசிய அபிவிருத்தி வங்கி $2 பில்லியன் கடனை வழங்க முன்வந்திருப்பதாக கூறப்படுகிறது. இது கராச்சி ரோக்ரி பகுதியில் சுமார் 480 கிலோமீட்டர் பாதை மேம்பாட்டிற்கு உதவும். சீனா நிதியுதவி செய்யாமல் விலகி இருப்பது சாதாரணமான விஷயமல்ல. சீனா பாகிஸ்தான் பொருளாதார கூட்டாண்மையில் ஆழமான பிளவுகளை இது காட்டுகிறது. சீனா ஏன் பின்வாங்குகிறது என்றால் 3 முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. நிதி அபாயம், அதாவது பாகிஸ்தான் சீன மின்சார நிறுவனங்களுக்கு $1.5 பில்லியன் மேல் பாக்கி வைத்துள்ளது. பலமுறை கட்டணங்கள் தாமதமாகி செலுத்தப்பட்டு வருகின்றன. இதனால் சீனா புதிதாக கடன் வழங்குவதில் எச்சரிக்கையாக உள்ளது.
2021 முதல் பாகிஸ்தானில் குறைந்தது 21 சீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இது இரண்டாவது காரணமாக பார்க்கப்படுகிறது. பெரும்பாலோர் பெல்ட் அண்ட் ரோடு திட்டங்களில் பணிபுரிந்தவர்கள். இந்த தாக்குதல்களை பீஜிங் ஒரு தீவிர அச்சுறுத்தலாக பார்க்கிறது. கொள்கை குழப்பம் மூன்றாவது காரணமாக இருக்கிறது. சீனா அனுப்பிய திட்டங்களை பாகிஸ்தான் அமைச்சகம் திருப்பி அனுப்பியுள்ளது. செலவு பலமுறை உயர்ந்து குறைந்து மீண்டும் உயர்ந்துள்ளது. 2018 $6.8 பில்லியன் இருந்து 2022 $9.85 பில்லியன் பின்னர் 2023 மீண்டும் $6.7 பில்லியன் இந்த திட்டம் இருந்துள்ளது. இதை சீனா சிவப்பு எச்சரிக்கையாக பார்த்தது. மேலும் பாகிஸ்தான் அதிகாரிகள் இந்த திட்டத்தில் பல மோசடிகளில் ஈடுபட்டு இருப்பதும் தெரிய வந்துள்ளது. திட்ட செலவை கூடுதலாக சீனாவிடம் பாகிஸ்தான் அறிக்கையாக சமர்ப்பித்துள்ளது. இதுவும் சீனாவுக்கு பிடிக்கவில்லை. இந்த நிலையில்தான் சீனா விழித்து கொண்டது. ஆகஸ்ட் மாதம் இஸ்லாமாபாத் சென்றிருந்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யியும் மெயின்லைன் 1 திட்டத்தில் 3ஆம் தரப்பு பங்கெடுப்பை வரவேற்கிறோம் என்று அறிவித்தார். இது ஒரு பெரிய மாற்றம். இதற்கு முன் சீனா முழு கட்டுப்பாட்டையும் விரும்பியது. 2017 ஆசிய வங்கியின் நிதி உதவியை பாகிஸ்தான் விரும்பவில்லை. ஆனால் தற்போது சீனாவே பாகிஸ்தானை கைவிட்டுள்ளது. அப்படியென்றால் பாகிஸ்தானிடமிருந்து சீனா விலகி செல்கிறதா என்றால் அதுவும் இல்லை. இஸ்லாமாபாத் இன்னும் சீனாவை தனது இரும்பு சகோதரன் என்று அழைக்கிறது. ஆனாலும் மறைமுகமாக செயல்கள் மாறி வருகின்றன. ஏற்கனவே கடன் சுமையில் இருக்கும் சீனா மிகவும் கவனமாகவும் குறைவான முதலீட்டுடனும் செயல்படுகிறது. பெல்ட் அண்ட் ரோடு திட்டம் பாகிஸ்தானுக்கு சாலை, துறைமுகம், மின் நிலையங்களை கொடுத்தது. ஆனால் கடன் சுமையையும் ஏற்படுத்தியது. இதனால் சீனா கலன்று கொண்டது. பலூச்சிஸ்தானில் உள்ள செம்பு மற்றும் தங்கச் சுரங்கம் பாகிஸ்தானின் பொருளாதாரத்தில் ஒரு திருப்புமுனையாக இருக்கலாம். இந்த சுரங்கம் கணிசமான கனிமங்களை உற்பத்தி செய்ய முடியும். ஆனால் பழைய ரயில் பாதை முழுவதும் சேதமடைந்து இருப்பதால் அதில் அதிக எடையிலான பொருட்களை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அதற்காக கொண்டு வரப்பட்டதுதான் மெயின்லைன் 1 திட்டம். இந்த பாதையை முடித்து கொடுக்க சீனாவுக்கும் மனது இல்லை. பாகிஸ்தான் அமெரிக்கா பக்கம் திரும்பியுள்ளது. ட்ரம்ப்பும் பாகிஸ்தானின் கனிம வளம் குறித்து பேசியிருக்கிறார். இது சீனாவுக்கு பிடிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நண்பர்களே, உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும். எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும். நன்றி. உங்களது ஆதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும்.